26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், யாருமே வந்து இவர் வின் பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவங்க சைட்ல இருந்து ஒரு 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 விஷயமே வரல. ஒரு போஸ்ட் வரல, ஒரு கங்க்ராச்சுலேஷன் மாதிரி எந்த விஷயமே வரல. நிறைய விஷயங்களில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க சங்கீதாவும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த விஷ் பண்ணுற நீ எனக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு, ஸோ நீ வந்து என்ன ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கூட த்ரிஷா அவர்கள் வந்து அந்த டிவிக்கு ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவங்களுமே அந்த விஷயத்தை வந்துட்டு அதை போர்ட்ரே பண்ணுற விதம் வேற மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து புது அண்ணிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கல்ல. எலெக்ஷன் ரிசல்ட் அண்ட் த்ரிஷாவோட பர்த்டே இது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறிச்சு. ராதிகா அவர்கள் அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டேங்கிறது வேற, பக்கத்தில் வந்து வாட் அ கிஃப்ட்னு ஒன்று போட்டிருந்தாங்க. வாட் அ கிஃப்ட்னா அவங்க வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டையே வந்து வாங்கி கொடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு பாட்டில் கூட வரும். வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ மக்களை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். அதுக்காக எனக்கு லைஃப் இல்லையா, பர்சனல் இல்லைன்னா சரி, அவர் வந்து அதை சொல்லவே கிடையாது. நீ குழந்தைய கூட்டிகிட்டு வா, நீ வந்து கரண்ட்டு கம்பத்தில் ஏறி என்ன பாருலாம் சொல்லவே இல்லை. சரி, அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் அவரை பார்த்தாதான், அப்படி இருந்தால் தான் அவர் உங்களை வந்து தொண்டராக ஏற்றுக்குவேன்னு அவர் சொல்லவே கிடையாது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து ஸோ அப்படியெல்லாம் யாரையும் உங்களை கஷ்டப்படுத்திக்கோன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் காட்டும் போது கெட்டு போகிறது உங்களுடைய தலைவனுடைய பேர் தான். சிலிண்டர் கொடுக்கறது 6 சிலிண்டர்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் நம்ம எல்லாமே வர வைக்க முடியும். செஞ்சு ரொம்ப கஷ்டம்னு யோசிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பேருந்துக்கெலாம் இலவசம், தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் இலவசம் ஃபார் பர்டிகுலராக லேடிஸ்க்கு அப்படின்னு மகளிருக்கான பேருந்து. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது டிவிகே ஹேஸ் மேட் அ ஹிஸ்ட்ரி. அவங்க வந்து இட்ஸ் அ வெரி மேசிவ் சக்ஸஸ் அண்ட் ஒரு டுவோபாலியை உடைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. when it comes to this election, one notable விஷயம் என்னென்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தொகுதியிலே வந்து தோத்தது. அவர் அதில் ஜெயிக்க முடியலைங்கிறதே வந்துட்டு பயங்கரமாக ஒரு டாக்காக போச்சு. அவர் எமோஷனல் ஆனதாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அவர் இத்தனை வருஷமாக வச்சுருந்த ஒரு தொகுதியிலே வந்து அவரால் ஜெயிக்க முடியலைங்கிறது தான் வந்து பாயிண்ட். ஸோ அது ஏன் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட தந்தையாரின் காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவருடைய தலைமுறை, அவருடைய தந்தை தலைமுறை, இவருடைய தலைமுறை, தன்னுடைய மகன், ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஏரியாவில் வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது தோல்வின்றது உண்மையிலே யாராலையுமே தாங்கிக்க முடியாதான். அது மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது. ஸோ ஏன் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணுன்னா, அவங்க செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்திருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கும். நம்ம அவங்க நிறைய விஷயங்களில் வந்து அவங்க தங்களுடைய கடமைகளை அவங்க செய்ய தவறியதால் மக்களும் அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்ய தவறியதாக தான் நம்ம நினைக்கணும். சரி, 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும்போது அந்த 5 வருட எதிர்பார்ப்புகள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது இல்லையா. ஸோ உரிய நேரத்தில் உரிய விஷயங்கள் கிடைக்காவிட்டால் உரிய நேரத்தில் யாருக்கு போய் அந்த விஷயம் அடையணுமோ அது உரிய நபர்கள் கொடுத்து விடுகிறார்கள், அவ்வளோ. ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கிடைக்கிறத தாண்டி அவரோட தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதில் சில விஷயங்களுக்கு லைப்ரரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஃபிஷர்ஸ்க்குன்னு மார்க்கெட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு விச் ஆர் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி அது பேசப்பட்ட விஷயங்கள். ஸோ அப்படி இருக்க பட்சத்துலேயும் இது ஒன்று நடக்கிறப்போ நிறைய பேருக்கு அது கேள்விக்குறியாக தானே மாறுது. நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டுச்சு, அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கு. நீங்கள் அடித்தளத்தில் இருக்க மக்களுக்குமே வந்து நிறைய அவங்களுக்குமே தேவைகள் இருக்கு இல்லையா. லைக் என்ன சொல்கிறது, அந்த பேசிக்காக அந்த ஒரு ரோடு போடுறது கூட அந்த சில ஏரியாலெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க இனிமேல் அந்த 5 ஆண்டு காலத்தில் ரோடு போடலன்றதெல்லாம் கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மழை நீர் வடிகால் வாரியம் போட்டாங்க, ஆனால் மழை தண்ணி இன்னும் வந்து நின்றுட்டு தான் இருக்குது. அதால் அவங்க டெய்லி அந்த வியாபாரிகளெல்லாம் வந்து பாதிக்க அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேலே இடத்துல மட்டும் பார்க்க முடியாது, அடித்தளத்தில் இருக்க சாமானிய மக்களுக்கும் அவங்க சில கடமைகள்லாம் அவங்க செய்யணும். எதுலேயோ அவங்க செய்ய தவறியதால் தான் மக்களும் வந்து சில விஷயங்களை மறுத்து அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வரலாற்றிலே இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு தோல்வின்றது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
பார்ப்போம். மாற்றங்கள் வந்து நல்லதாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து அவங்க 108 தொகுதிகளில் வந்து டிவிக்கு வின் பண்ணிட்டாங்க. பாக்கி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து அலையன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதில் தான் நம்ம அந்த ஆட்சி வந்து அமைதா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக போய் நிற்கும். தற்போது 5 பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. பாக்கி ஒன்று இருக்குது. பிகாஸ் காங்கிரஸ் வந்து தே ஸ்டாண்டிங் ஃபார்ம் தட் அவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவங்க நின்றுருக்காங்க. ஆப்வியஸாக டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம் கட்சிகள் வந்து இல்லை நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண மாட்டோங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்கல்ல. ஸோ யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கேலேருந்து நிறைய அமைச்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் திருமாவளவன் சார் அவருமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துச்சுன்னா அந்த 2 பேருமே வந்து ஈக்குவலில் வந்துச்சுன்னா அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவர் வந்து பெண்களுக்காக நிறைய மேனிஃபெஸ்டோஸ் கொடுத்தாரு. அந்த தாய்மாமன் திட்டமாக இருக்கட்டும், 6 சிலிண்டர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீங்கிறதா இருக்கட்டும், 6 மந்த்ஸ்க்கு வந்து 6 சிலிண்டர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டோஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மாதம் அவங்களுக்கு வந்துட்டு 2500 இதெல்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும். இதில் வந்து எந்த மேனிஃபெஸ்டோஸ் ஆர் வெரி லைக் கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகலாம், இல்லைன்னா அதோட பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா என்னவா இருக்கும்? அந்த சிலிண்டர் கொடுக்கறது 6 சிலிண்டர்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் நம்ம அதெல்லாமே வர வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னு யோசிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பேருந்துக்கெலாம் இலவசம், தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் இலவசம் ஃபார் பர்டிகுலராக லேடிஸ்க்கு அப்படின்னு மகளிருக்கான பேருந்து. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது தமிழ்நாடு முழுவதும் அதை இலவச பேருந்து அது ரன் பண்ணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதை எப்படி கொண்டு வருவாங்கன்றது நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம். இந்த ஒரு எலெக்ஷன் பீரியட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். சிலது வந்து என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்கங்கிற மாதிரி இருக்கும். அப்படி வரப்போ நம்ம விஜய் அவர்களையோ அந்த டிவிக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுற விமனாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. when it comes to அவங்க சொன்ன விஷயங்கள், அவரோட பர்சனல் லைஃப், அந்த டிவோர்ஸுங்கிற மேட்ரு வெளியே வர்றப்போ அவர் அந்த ஸ்டேஜில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் தவறுதலாவோ இல்லை ஒரு ஃப்ளோலேயோ அதை சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அதே போல் அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதை ஆதரிக்கிறவங்க வந்துட்டு பரவாயில்ல, யாரோ இப்படி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ இந்த மாதிரி வச்சுப்பாங்க, ஏன் தலைவர் வச்சுக்கிட்டா என்னங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், நானே வந்து அக்காவாக இருப்பேன், அம்மாவாக இருப்பேன், ஏன் அவங்களோட ஒய்ஃபாகவும் இருப்பேன், இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. இதை பார்க்குறப்போ ரொம்ப ஏதோ நம்ம ஊரில் வந்து இந்த மேரிட்டல் அஃபேர் வந்து ரொம்ப வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை வந்து பர்சனல் வந்து அதை டெலிபரேட்டாக நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து சரியில்லை தான், ஓகேவா? ஸோ அவருக்கு விவாகரத்து லீகலாக அவங்க விவாகரத்து பெற்றது சட்டப்படின்றது அது எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நிமித்தமாக அவங்க விவாகரத்து பெறுன்றது அது ஒரு நார்மலான ஒரு விஷயம், ஓகேவா? அதுக்காக இமீடியட்டாக நான் வந்து இன்னொரு கேரக்டரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் நான் சொன்னது, எல்லாத்துக்குமே தலைவருக்காக நம்ம அப்படியே வந்து அவருடைய பாலிசியில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. இவங்க பப்ளிக்கு தான் நான் சொல்கிறேன், பீப்புள்ஸ்க்கு. ஸோ எது அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அதை தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்லாம் கிடையாது. அவருமே வந்து உடனே இமீடியட்டாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துறதுன்றது வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது தான் எனக்கு. என்ன தான் பர்சனலாக தான் உங்கள் பர்சனலாக தான் இருக்கணும். டோன்ட் பி இன் அ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். ஸோ தட்ஸ் மேபி தட் அவாய்ட், அது கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் வெளியே வர்றப்போ கூட அதில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, லைக் எனக்கு வந்து அவர் யார் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரோ அது நமக்கு இன்னும் வந்து அவங்க சங்கீதா அவர்கள் வந்து வெளியே சொல்லலைனாலுமே நமக்கு இங்கே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, இவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் அவங்களோட ஃபோட்டோஸும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க சொன்ன விஷயம், அவங்க வந்து போஸ்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்குச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அவங்க எலெக்ஷனில் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியிறப்போ த்ரிஷா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற அது இன்னொன்று ஒரு டாக்காக மாறுது.
ஸோ அது வந்து திரும்ப வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேன்ஸாகவே இருக்கட்டுமே, அந்த டிவிக்கு ஆதரவாளர்களாக இருக்கட்டுமே, அவங்களுமே அந்த விஷயத்தை வந்துட்டு அதை போர்ட்ரே பண்ணுற விதம் வேறு மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து புது அண்ணிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது அதெல்லாமே தவிர்த்துக்கலாம். அதுதான் சொல்ல, அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய அவங்கவுங்களுக்கு பர்சனல் இருக்கும். ஓகேவா? அந்த பர்சனலை வந்து இப்படி பப்ளிக்குக்கு நம்ம அதை கொண்டு வந்து அதை நம்ம அதுக்கான ஒரு கருத்துக்களெல்லாம் நம்ம அதை சொல்ல வைக்கிறதெல்லாம் வந்து தவறு தான். ஓகேவா? ஸோ அப்படியே இருந்தால் கூட இமீடியட்டாக வந்து அதை பப்ளிக்கு அதை ஷோ ஆஃப் பண்ணணும் அப்போல்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ரைவேட்ஸியாகவே இருந்தால் தான் நாட்டுக்குமே நல்லது. ஸோ அவங்க டிவோர்ஸ் இனிமேல் அவங்களுக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. விவாகரத்து வந்து போயிட்டு தான் இருக்குது. வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். அது இன்னும் முடிவுக்கு வரலை. ஸோ கேசஸ் இன் ட்ரையல். பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரைவேட்ஸி வந்து பப்ளிக்கு வரக்கூடாது. வராமல் இருந்தால் அவங்கள தொடர்ந்து வரும் ஜென்ரேஷனுக்குமே அது ஒரு பாடமாக இருக்கும். when it comes to அந்த ஜென்ரேஷன் வரப்போ வந்துட்டு சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், யாருமே வந்து இவர் வின் பண்ணிட்டாருங்கிறதுக்காக ஒரு அவங்க சைட்லேருந்து ஒரு 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 விஷயமே வரல. ஒரு போஸ்ட் வரல, ஒரு கங்க்ராச்சுலேஷன் மாதிரி எந்த விஷயமே வரல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அது யூஸ்வலாக அந்த கோபம் இருக்க தானே செய்யும். அவங்களுக்குள்ளே இருக்க குடும்ப பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்மளே ஒரு வீட்டில் வந்து நம்ம 2 பேர் நமக்கு பிடிக்காதவங்க என்ன பொசிஷனுக்கு போயிட்டாலுமே நமக்கு அந்த அவங்களுக்கு கோபம் தான் முன்னாடி நிற்குமே தவிர அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும்லாம் தோணவே தோணாது. ஏன்னா அந்த கோபத்தில் அவங்களுக்கு பேசிக்கிட்ட வார்த்தைகள் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஒரு விஷஸ் வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் ரிலேஷன்ஷிப் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியே நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நிறைய பார்க்குற ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ரொம்ப இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுத்து கூட வந்து உடனேலாம் யாரையுமே மாற்ற முடியறதில்ல கணவன் மனைவியில். ஏன்னா அவங்க ஒரு முடிவோடு வந்துடுறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு நடுவில் இடையில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த காயங்கள் தான் முதல்ல பேசுமே தவிர இன்றைய நடக்கிற எந்த மகிழ்ச்சியுமே அவங்கள அந்த காயங்களுக்கு மருந்தாக இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில வழக்குகள் மட்டும்தான் அந்த பேசினாலும் அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் வந்து அதை ரியலைஸ் பண்ணி சேர்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபங்கள், குரோதங்கள், ஸோ அந்த வார்த்தைகள் இவங்க நிறைய விஷயங்களில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க சங்கீதாவும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த விஷ் பண்ணுற நீ எனக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு, ஸோ நீ வந்து என்ன ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கூட இருப்பாங்க. அதுவும் அந்த மனப்பாவத்தில் அவங்க விஷ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். அது அதே போல் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்துட்டு ஒரு மீம் மெட்டீரியலாக மாறினது வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் அண்ட் த்ரிஷாவோட பர்த்டே. இது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறிச்சு. இதுக்கு இன்னொன்று ஒரு ஆட் ஆன் ஃபயர் மாதிரி ஆனது வந்து ராதிகா அவர்கள் அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டேங்கிறது வேறு, பக்கத்தில் வந்துட்டு வாட்டர் கிஃப்ட்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை எதை மென்ஷன் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியுதில்ல. ஆனால் இது வேறு மாதிரி ஒரு லிங்க்கை கொண்டு வந்து அதை போர்ட்ரே பண்ண விதம் ஒன்று இருக்குல்ல. இல்லை, எலெக்ஷன் டேட் வந்து விஜய் வந்து டிக்ளேர் பண்ணலை, எலெக்ஷன் கமிஷன் தானே டிக்ளேர் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து என்ன கேட்டால் வி ஷுட் திங்க் ஆன் தட் ப்ராட் மைண்ட். ஸோ அன்னைக்கு வந்து அவங்க பர்த்டேன்றது வந்து இவர் போய் எலெக்ஷன் கமிஷனில் போய் கோஇன்சிடென்ஸ் ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷனில் போய் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தட் இஸ் அ கோஇன்சிடென்ட். தட்ஸ் வி ஷுட் திங்க் ஆன் தட் ப்ராட் மைண்ட் ஒன்லி. ஸோ இதுக்கு தான் அது காரணமாக இருக்குமான்னு நம்ம முடிச்சு போட முடியாது. பட் தட் கமெண்ட் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதான். ஸோ அது அமைஞ்சிடுச்சு. வாட் யூ செட் இஸ் ரைட். அது கோஇன்சிடென்ட் ஒன்லி. அது ஒன்றும் பிளான்டு இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. What do you think about that water gift? அந்த ஒரு கமெண்ட் பற்றி. வாட்டர் கிஃப்ட்னா அவங்க வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டையே வந்து வாங்கி கொடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு பாட்டில் கூட வரும். பட் தட் இஸ் நாட் தி ஹோல் பாயிண்ட், தட் which is not even proved. ஸோ அந்த பாட்டில் சொன்ன மாதிரி உடனே நடந்துருச்சோ, அது பாட்டில் சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்களோன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. தமிழ்நாட்டை வாங்கி கொடுக்கட்டுமான்னு ஒரு லைன் வரும். ஸோ அந்த மாதிரி கூட நினைக்கிறதுக்கான நிறைய மக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் நான் சொன்னது தான், அவங்களோட பர்சனலுக்காக வந்து நாட்டையோ நாட்டு மக்களுக்கோ வந்து அது ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ மக்களை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். ஸோ தன்னோட பர்சனல் அவருக்காக அதுக்காக எனக்கு லைஃப் இல்லையா பர்சனல் இல்லைன்னா அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் தனியாக இது பண்ணிக்கணும். அது ஒரு பப்ளிக் காட்டி அதையே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஷோ அப் பண்ணி அவங்க வேறு விதமாலாம் திங்க் பண்ண வைக்காமல் இருக்கணும். ஒரு தலைவன்னா சில ப்ரோட்டோகால்ஸோடு இருக்கிறது தான் விதிமுறைப்படி வாழ்கிறது தான் நல்லது. ஸோ அவரை தொடர்ந்து வரும் தலைமுறைக்குமே நல்லது. ஏன்னா அவர் வந்து இப்போது எல்லாருமே பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அவர் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே அவர் சொன்னால் நான் கேட்பேன், அவருக்காக எல்லாம் பண்ணுவேன், அவர் தான் எனக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம நல்லதே செய்யணும், நம்ம நல்லதே நினைக்கணும், நம்ம மக்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு விளைக்க கூடாது அப்படின்னு அவர் நினச்சாதான் அவர் தொடர்ந்து வர தலைமுறையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவர் அப்படி இருந்தால் நல்லது, கட்சிக்கும் நல்லது, அவருக்குமே நல்லது. இப்போ அவரோட ஐடியாலஜி அவரோட தாட்ஸும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சைனாவோ ஒரு குட் சைன்லேயே இருந்தாலுமே நம்ம அவங்களோட தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிக்கே ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ஒரு ரோட் ஷோ வருது அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சும் சில பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து குழந்தைங்களோட லைஃப்பை ரிஸ்க் பண்ண ரெடியாக இருக்காங்கல்ல. அவர் வந்து அதை சொல்லவே கிடையாது. நீ குழந்தைய கூட்டிகிட்டு வா, நீ வந்து கரண்ட்டு கம்பத்தில் ஏறி என்ன பாருலாம் சொல்லவே இல்லை. நான் இப்போ ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, அவர் நடந்து போகும் அந்த பாதையை மட்டும் பாருங்கள். அவர் கடந்து போகிற ஒவ்வொரு விஷயங்களுமே எந்த அளவுக்கு அவர் உழைச்சி வந்துட்டுருக்கார் அதை மட்டும் பாருங்கள். அதுக்காக வந்து நீங்கள் அவரை இப்படி தான் ஏறி பார்க்கணும், அவர் வந்து கஷ்டப்படுத்தி குழந்தையை தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் நெரிசலில் வந்து கஷ்டப்பட்டு பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? அவரோட முயற்சியை பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் அவரை பார்த்தா தான் அப்படி இருந்தால் தான் அவர் உங்களை வந்து தொண்டராக ஏற்றுக்குவேன்னு அவர் சொல்லவே கிடையாது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து ஸோ அப்படியெல்லாம் யாரையும் உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கோன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்ககிட்ட தான் அந்த கட்டுப்பாடு இருக்குது. அந்த மைண்ட் செட் அந்த நீங்கள் அந்த ஜென்ரேஷன் தான் அந்த அவங்களுடைய மனது நினைக்கிறத மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். இல்லை நான் இப்படி தான் போய் மேலே விழுந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் காட்டும் போது கெட்டு போகிறது உங்களுடைய தலைவனுடைய பேர் தான். உங்களுடைய ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த க்யூரியாசிட்டியை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறது உங்களுடைய தலைவருடைய பேரை தான். ஸோ அந்த கொஞ்சம் நம்ம அந்த பொறுமை அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய தலைவனாகட்டும் உங்கள் தலைவன் காக்கப்படும் நாடாகட்டும் நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற அந்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? நல்ல ஒரு பொற்காலமாக மாறினா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதுதான். ஒரு மாற்றத்துக்காக தான் நம்ம இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புகள். நானுமே அதை தான் எதிர்பார்க்குறேன். எஸ் மேம். அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஹோல் செஷன் வாஸ் கிளியர் அண்ட் டு த பாயிண்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஹைட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.